என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன. ஏனெனில் அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார். என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும். ஏனெனில் நான் ஆதரவற்றவன், ஏழை. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இயேசுவில் அன்பு மிக்கவர்களே, நமக்கான ஆன்மீக தாகத்தை கொடுக்கவும் தாகத்தை தணிக்கவும் இயேசு தன்னுடைய நற்செய்தி பயணத்தை தொடர்கிறார். இறை அன்பின் ஊற்றில் நனைந்திடும் இறை சொற்றொடர்களால் இன்றைய இறை வார்த்தைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன. இயேசு சமாரிய பெண்ணிடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கும் நிகழ்வானது ஆச்சரியமூட்டுவதாக அமைந்திருக்கிறது. இயேசு சமாரிய பெண்ணுக்கும் அங்கு உள்ள மக்களுக்கும் ஆன்ம தாகத்தை அவர்களின் உள்ளத்திலிருந்து புறப்படச் செய்கிறார். சமாரிய பெண் பாவத்திலும் அறியாமையிலும் இருந்தாலும் தேடிச் சென்று இறையாட்சியின் விழுதுகளை தருகிறார். தேவைகளில் மட்டுமே கடவுளை நினைப்பவர்களாக நாம் இருந்தாலும் நமது தேவைகளை எப்பொழுதும் கண்காணித்து நிறைவேற்றுவது கடவுளின் அன்பாக மட்டுமே இருக்கும். இறை அன்பின் ஊற்றில் நமது தாகத்தை தணிப்பவர்களாக கலந்திடுவோம். இத்திருப்பலியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருத்தலம் தேடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் இந்த பலி வழியாக ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். குறிப்பாக திரு பயணமாக நடைபயணமாக வந்திருக்கக்கூடிய அலவந்தான்குளம் பங்கு இறை மக்கள் அனைவருடைய வேண்டுதலையும் கூட நம்முடைய வேண்டுதல்களோடு இணைத்து இந்த பலியில் ஜெபிப்போம். நாம் எல்லோருமாக இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனவருந்துவோம். இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கப் பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றே. எங்களது தாழ்ச்சிமிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் அன்பையும் அக்கறையையும் உணர்ந்து கொள்ளாத மக்களாக இஸ்ரேல் இருந்ததை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. அவர்களை அடிமை நிலையிலிருந்து சொந்த மக்களாக உயர்த்திட பார்வோன் மன்னனிடம் அருண் செயல்களை செய்த இறைவன் செங்கடலை உலர்ந்த தரையாக மாற்றிய போதிலும் தங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்து வாதாடிய நிகழ்வினை விடுதலை பயண நூலிலிருந்து வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார். விடுதலை பயண நூலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 மற்றும் 13 முதல் 15 முடிய. அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்ந்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடைகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயர்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டுக்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பேர் என்ன என்று அவர்கள் என்னை வினாவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீர் இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார், நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 103. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும்
அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். ஆண்டவர் உன் உயிரை படுகொலியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். மோசையோடு மக்கள் பாலை நிலத்தில் நடத்திய வாழ்க்கை நமக்கு அறிவு புகட்டும் படிப்பனையாக எழுதப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 1 முதல் 6 வரை மற்றும் 10 முதல் 12 வரை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, 1 முதல் 6 வசனங்கள் மற்றும் 10 முதல் 12 வசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டிருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்கக்கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் நம்மை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து, பழி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதை அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார். ஒருவர் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர், புதுமை வள்ளல், புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்தில் ஒரே குடும்பமாக இந்த பலிபீடத்தின் முன்பாக காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் இந்த நாளில், இந்த தவக்காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய இந்த அளவற்ற அன்பில் நனைய ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய இந்த அருமையான வாய்ப்பை நினைத்து பார்த்து, ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஒரு சிறிய ஜெபம் செய்து இந்த நாளினுடைய இறைவார்த்தை பகுதிக்குள்ளாக கடந்து போக முற்படுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பு எத்தனையோ வியப்புக்குரியது. வாழும் நாளெல்லாம் நீர் எங்களை பராமரிக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது அன்பை நினைத்து பார்க்கிற போது நாங்கள் அந்த அன்புக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்பதை நினைத்து பார்க்கிறோம். ஏனென்றால் தகுதியற்றவர்களாக நாங்கள் நடந்தோம், எங்களுடைய விருப்பப்படி வாழ்ந்தோம், எங்களுக்கு தெரிந்த விரும்புகிற காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். நீர் அழைத்தீர், அன்பு செய்தீர், ஆனாலும் அதை மறந்துவிட்டு எங்களுடைய விருப்பம் போல வாழ்ந்த நேரங்களில் எல்லாம் மத்தியிலும் கூட எங்களை நீர் தேடி வந்தீர், அன்பு செய்தீர். உமது அன்பு அவ்வளவாய் வியப்புக்குரியது, மிக உயர்ந்தது, சிறப்புக்குரியது என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட இருப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த இறைவார்த்தை பகிர்வின் நேரத்தில் ஆண்டவரே, நீரே எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. இதோ எம்மாவு வழியில் சென்ற சீடர்கள் வழிநெடுக பேசிக்கொண்டே இயேசுவோடு நடந்தார்கள். அப்போது அவர்களுடைய கண்களெல்லாம் திறக்கப்படவில்லை. அப்போது
அவர் அப்பத்தை பிட்டபோது அவர்களுடைய கண்கள் திறந்தன. ஆண்டவர் இயேசுவை அவர்கள் அறிந்தார்கள். அவர் பேசிய வார்த்தைகளை நினைத்து பார்த்தார்கள். வழிநெடுக நம்மோடு அவர் இறைவார்த்தையை பகிர்ந்தபோது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அதே போல ஆண்டவரே, இத்திருத்தலம் தேடி வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுடைய உள்ளமும் உமது வார்த்தையின்பால் பற்றி எரிகிற ஞானமிக்க ஆற்றலை அவர்கள் பெற நீரே எங்களோடு கூட இருந்து வழிநடத்துவீராக. உமது ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைப்பதாக. எந்த நோக்கத்தோடு இந்த திருத்தலம் தேடி வந்தோமோ அந்த நோக்கம் எங்கள் எல்லாருடைய வாழ்விலும் நிறைவேறும் பொருட்டு உமது வார்த்தை எங்களுடைய உள்ளங்களை ஊன்றி எங்களை வழிநடத்துவதாக. உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் புளியம்பட்டி கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருத்தலத்தில் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். எங்களுடைய பங்கு மக்கள், அலவந்தாங்குளம் பங்கு இறை மக்கள் ஒன்றாக இணைந்து நடைபயணமாக இன்றைக்கு எங்கள் ஊரிலிருந்து பயணப்பட்டு வந்திருக்கிறோம். ஒரு 20 கிலோமீட்டர். காலை 6 மணிக்கு புறப்பட்ட பயணம் மதியம் இப்போது 11 மணிக்கு வந்து சேர்ந்தோம். ஒரு 5 மணி நேரம் நடந்து வந்தோம். வழிநெடுக ஜெபமாலை சொல்லிக்கொண்டே பேசிக்கொண்டே ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்து கொண்டே பாடல் பாடிக்கொண்டே இப்படியாக நிறைய அனுபவங்களோடு வந்து சேர்ந்திருக்கிறோம். அதே போல் இந்த திருத்தலத்திற்கு நீங்கள் பலர் வருகை தந்திருக்கிறீர்கள். பல்வேறு இடங்களிலிருந்து கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருமுகத்தை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலில், தேடுதலில், உங்களுடைய உள்ள குமுறல்களோடு, வேண்டுதல்களோடு, விண்ணப்பங்களோடு இந்த பலியில் நீங்கள் அமர்ந்திருப்பதை நினைத்து பார்க்கிறேன். எல்லோரையும் கூட அன்போடு இந்த பலிக்கு வரவேற்று இந்த இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாம் பயணிக்கக்கூடிய காலம் தவக்காலம், அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம், ஆண்டவருடைய அளவற்ற அன்பை பெற்றுக்கொள்ளுகிற மிக உன்னதமான ஒரு காலமாக இந்த காலம் நம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாளில் நான் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை பகுதிகள் இந்த அருளின் காலத்தை, இரக்கத்தின் காலத்தை, மன்னிப்பின் காலத்தை நாம் நம்முடைய வாழ்வின் பயணத்தில் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கான அழைப்பினை தருகின்றன என்பதனை நாம் சிந்தித்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, எல்லாருமே வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட பயணத்தில் சில நேரங்களில் சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருக்கிறோம்னு சொன்னால், எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா, எனக்கு மட்டும் இந்த சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னு சொன்னால் நான் என்னவாவோ ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறீங்களா இல்லையா? இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கூட அப்படித்தான் நினச்சிருக்கேன். நிறைய நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடச்சிருந்தா எப்படியோ வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு நான் நினச்சது போலவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை மோசமானதா? பின்ன ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை விடவும் ஒருபடி மேலே வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னு சொன்னால், ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் எங்கேயோ மாறியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ உங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு டெலீட் பட்டனை வச்சு டெலீட் பண்ணியிருக்கப்பா, முடிஞ்சு போச்சு, எரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் என்னவா இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க? பயங்கரமான ஒரு சிந்தனைக்குள்ளே உள்ளே விட்டாச்சு. நீங்கள் பாருங்கள், சிலர் நினைக்கலாம், அந்தோணியாரை இறக்கி வச்சுட்டு என்னையை கொண்டு போய் அங்கே வச்சிடலாம்னு தோணுது. அப்படி தோணுதா தோணலையா? அவரை போல வாழ்ந்துருவேன், அவரை போல இருந்துருவேன் அப்படின்னு கூட நினைக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், எனக்கு மட்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பு கிடச்சிருந்தா நான் போலீஸாக இருப்பேன்,
கலெக்டராக இருப்பேன், அல்லது வேறு லெவலில் ஒரு டாக்டராக இருப்பேன், அல்லது இந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரனா அப்படிலாம் மாறி இருப்பேன். எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னால் அன்னை தெரசா போல் எனக்கு இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்கி அந்த பணிக்காகவே நான் அர்ப்பணிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அப்போ இதுவரைக்கும் நமக்கு அந்த வாய்ப்பும் அந்த சந்தர்ப்பங்களும் கொடுக்கப்படவில்லையா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கடவுள் ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகளை தருகிறார், நிறைய சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறார். யார் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வாழ்வினுடைய அடுத்த கட்டத்திற்கு அடுத்த நகர்வுக்கு போய் சேர்கிறார்கள். வெற்றி என்பது யாருக்கு வாய்க்க பண்ணுகிறது என்று சொன்னால், யார் ஒருவர் கடவுள் இருக்கக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த வாய்ப்பு என்பது, இந்த சந்தர்ப்பம் என்பது எதை சொல்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் நாம் மனமாற்றம் அடைவதற்காக கடவுள் தரக்கூடிய இன்னொரு நல்ல ஒரு சூழல் என்று நீங்கள் பார்க்கலாம். இந்த தவக்காலம் என்பது கூட அப்படிப்பட்டது தான். நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த தவக்காலத்தில் நான் இப்படி வாழ்வேன், இப்படியாக இருப்பேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுவேன், அவரோடு இருப்பேன், தீமைகளை விட்டு விடுவேன், நன்மையான காரியங்களை செய்வதற்கு முன் வருவேன், இப்படியெல்லாம் நாம் ஒரு முடிவெடுத்து போவதற்கு இறைவன் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு, இறைவன் தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த 40 நாட்கள். அதற்கான ஒரு முயற்சி தான் நம்முடைய பங்குகளிலே அதிகமாக முன்னெடுக்கப்படுகிறது. நீ யோசித்து பாருங்க, பங்கிலிருந்து தியானம் நடத்துவாங்க, தினசரி திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது, உங்களுடைய பங்குகளிலே நடைபயணம் மேற்கொள்ளப்படுகிறது, திருப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இவையெல்லாம் எதற்காக? நீங்கள் ஆண்டவர் பக்கமாக உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்வதற்காக, உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு என்பதனை நாம் நினைத்து பார்க்கலாம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தின் காலத்தை, ஒரு அருளின் காலத்தை, ஒரு அன்பின் காலத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி பகுதியில் வாசிக்க கேட்டோம். ஒருத்தர் தன்னுடைய தோட்டத்திலே, திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டு வைத்திருந்தார். அந்த அத்திமரம் மிக அழகாக இருந்தது, மிக செழிப்பாக இருந்தது, இலைகள் எல்லாம் மிக அற்புதமாக இருந்தது. அந்த அத்திமரத்தினுடைய நோக்கம், அது படைக்கப்பட்டதனுடைய நோக்கம், அது எதற்காக என்று சொன்னால் கனி தர வேண்டும். அதுதான் அதனுடைய நோக்கம். கனி தராமல் இலைகளை மட்டுமே வைத்திருப்பதால் அந்த அத்திமரத்தினால் என்ன பயன்? அன்பார்ந்தவர்களே, நம்ம ஒரு ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், அதனுடைய பலன் என்ன? நமக்கு ஏதாவது பயன்படுமா? நம்முடைய வாழ்க்கைக்கு அது உதவுமா என்று பார்த்து தான் அதை வளர்க்கிறோம், அதை உருவாக்குகிறோம். பிள்ளைகள் என்பவர்கள் யார்? குழந்தைகள் என்பவர்கள் யார்? என் பிள்ளை, என் மகன், மகள் என்னுடைய சொல் கேட்டு நடக்கிறார்களா? பயன தரக்கூடிய விதத்திலே வாழுகிறார்களா? இப்படி நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு அத்திமரம் அது பலன் தராமல் அப்படியே செழிப்பாய் இருக்கிற போது அதனுடைய உரிமையாளர் சொல்கிறார், இதை வெட்டிவிடலாம், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்கிறார். இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும்? அப்படி கேட்கிற போதுதான் அந்த தோட்டத்தினுடைய தொழிலாளர் சொல்கிறார், இன்னும் 1 வருஷம் பார்ப்போம், கொத்தி எரு போடுவோம், காத்திருப்போம் என்று அவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் தவக்காலம். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம், கொத்தி எரு போடுவோம், காத்திருப்போம் என்று சொல்லுகிற ஒரு காலம்தான் இது தவக்காலம். கடவுள் இன்னொரு வாய்ப்பு தருகிறார், இன்னொரு சந்தர்ப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருகிறார். அதுதான் தவக்காலம் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, ஒரு சின்ன பையனாக இருக்கிற போது ஒருத்தன் என்ன செய்கிறான்னு சொன்னால், 5ஆம் வகுப்பு படித்துட்டு கொண்டு இருக்கிற போது பள்ளிக்கூடத்தில் ஒரு 10 ரூபாயை திருடிறான். 10 ரூபாயை திருடின உடனே அவனை பள்ளிக்கூடத்தில் வச்சு சத்தம் போடாமல் தெருவில் வச்சு ஒருத்தர் சத்தம் போட்டு அவனை அடிக்க போகிறார்.
என் பகையன் பையிலிருந்து எப்படா பணத்தை எடுக்கலாம்னு சொல்லி சத்தம் போட அங்கே வந்த ஒருத்தர் சொல்லி சரி அவனை விட்டுருங்க, இந்த ஒரே ஒரு முறை தானே அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவனை விட்டுருங்க பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன தரணுமோ அதை நான் தந்துருந்தேன்னு சொல்லி 10 ரூபாய்க்கு 20 ரூபாயை கொடுத்து அவர் சரி போகட்டும் விட்டார். இது நடந்துடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சது அவன் அதே போல் இன்னொரு தப்பு பண்ணுறான். ஒரு இளைஞனாகிற போது இன்னொரு தப்பு பண்ணுறான். இப்படி தப்பு பண்ணுற போதெல்லாம் இவனுக்கு உதவி செய்கிற அந்த மனுஷன் திடீர்னு வந்து காப்பாற்றி விட்டுட்டார். கடைசியாக ஒரு நாள் அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான், ஒரு கொலை பண்ணிட்டான். கொலை பண்ண உடனே போலீஸ் அவனை பிடிச்சிட்டு கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தியாச்சு. நீதிமன்றத்தில் அவன் நிற்கிறான். அப்போ நீதிமன்றத்தில் இருக்கிற போது அவன் ஏறெடுத்து பார்க்குறான், நீதிபதி வேறு யாரும் கிடையாது, ஒவ்வொரு முறையும் அவனை காப்பாற்றுற அந்த மனுஷன்தான். அவர் அப்படி நின்ன உடனே இந்த திருடனா கொலை செஞ்ச இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அவன் பார்க்குறான், ஐயா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செஞ்சு விட்ருங்க, ஏன்னா ஏற்கனவே பல முறை என்னை காப்பாற்றி விட்ருக்கீங்க, இந்த ஒரே ஒரு முறை வந்து காப்பாற்றி விட்ருங்க அப்படின்னு சொல்லி அவன் நீதிபதியை பார்க்குறான். நீதிபதி அவனை மேலே கீழே பார்த்துட்டு தீர்ப்பளித்தார். இவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிட்டார். இவனுக்கு ரொம்ப கோபமாகி போச்சு. எத்தனை முறை காப்பாற்றின மனுஷன் இந்த ஒரு முறை காப்பாற்றி விடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் நீதிபதி சொன்னார், தம்பி அதுவெல்லாம் இரக்கத்தின் காலம், இப்போ தீர்ப்பின் காலம், நீ தீர்ப்பின் காலத்தில் தண்டனை அனுபவித்து தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை என்று சொன்னாராம். நாம் இரக்கத்தின் காலத்தை விட்டுட்டோம்னு சொன்னால் எங்கே போய் நிற்போம்? தீர்ப்பின் காலத்தில் போய் நிற்போம். அப்போ இரக்கத்தின் காலம் இந்த தவக்காலம், ஆண்டவருடைய அருளின் காலம் இந்த தவக்காலம். இந்த காலத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது தீர்ப்பின் காலத்திற்கு போய் சேரும் அப்படிங்கிறதான் இறைவார்த்தை நமக்கு மிக அழகாக சொல்கிறது. ஆகவே மனம் மாறுவதற்கு நம்ம எல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இரக்கத்தின் காலத்தை அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு குடியாரன் டாக்டரை போய் பார்க்க போனான். டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். டாக்டர் அவன் மேலே எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், நல்ல வேளை இப்போ வந்து சேர்ந்தேன், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்திருந்தேன்னு சொன்னால் உனக்கு வேறு மாதிரி தான் போய் சேர்ந்துருக்க வேண்டியிருக்கும். நிறைய பேர் இப்படி வந்துட்டு சும்மா போயிட்டான், அதனால் இந்த வாய்ப்பை ஒன்று நல்ல சரியாக பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொன்னார். அன்பார்ந்தவர்களே, நமக்கு அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா, இதுதான் கடைசி வாய்ப்பு, கொஞ்சம் பார்த்து போய்க்கமா, இதுதான் கடைசி வாய்ப்பு, இதை போல் நடந்துக்க அப்படின்னு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லியிருப்பாங்க. அந்தோணியார திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறீங்க, அவரும் கூட அப்படி தான் சொல்கிறார். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் பார்த்து நடந்துக்க, நல்லது செஞ்சுட்டு இருந்தால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இன்னும் நிறைய நன்மைகளை செய். இப்படி எப்படியோ வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, கொடுக்கப்படுகிற இந்த காலம் அருளின் காலம். இந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான பாடம். அதனால தான் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். அந்த தோட்டத்தினுடைய தொழிலாளர் சொல்கிறார், சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், இன்னும் ஓராண்டு பார்ப்பேன், அதற்கு தேவையான எல்லா பராமரிப்பையும் செய்வேன். ஆண்டவரும் அப்படித்தான் சொல்கிறார், உனக்கு எல்லா பராமரிப்பையும் தருகிறேன், உன்னை என்னுடைய பிள்ளையாக நான் பார்த்து கொள்கிறேன், எல்லாவற்றையும் செய்கிறேன், பின் ஏன் நீ உன்னுடைய விருப்பம் போல வாழுகிறாய்? என்னுடைய விருப்பம் உனக்கு தெரியாதா? ஆகவே நீ கனி கொடுக்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த ஓமையின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்கள், நிறைய நிகழ்வுகளை இன்றைய நற்செய்தியினுடைய ஒரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கலிலேயரை பலி செலுத்தி கொண்டிருந்தக்கூடிய கலிலேயரை பிலாத்து கொண்டான் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அதாவது பலி செலுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி கொல்லுவான்? அதே போல ஒரு கோபுரம் விழுந்து, சீலவாமியில் ஒரு கோபுரம், ஒரு கோயில் கோபுரம் விழுந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, கோயிலுக்கு போய் கும்பிட போனவங்களுக்கு இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி இயேசுகிட்ட பேசுகிற போது இயேசு சொல்லக்கூடியது என்ன? அவர்களெல்லாம் பாவிகளா? அவர்களெல்லாம் குற்றம் செய்தவர்கள் என்று நினைக்கிறீர்களா? இவை எல்லாம் உங்களுக்கு தரப்படுகிற ஒரு வாய்ப்பு. சுற்றிலும் நடக்கக்கூடிய அநீதிகள், தீமைகள், ஒரு நிகழ்வு, இவை எல்லாம் உங்களுக்கு எதை சொல்கிறது என்று சொன்னால், இதிலிருந்து என் அன்பு பிள்ளைகளை பாடம் கற்றுக்கொள்ளுங்கள், இதிலிருந்து நீங்கள் மனமாறுவதற்கான அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் ஆண்டவருடைய வாக்கு நமக்கு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இதை முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். மோயிசனை ஆண்டவர் அழைக்கிறார். எரிகிற முச்செடியிலே மோயிசனை அழைக்கிறார். மோயிசனுடைய காலத்தை நீங்கள் பாருங்கள். மொத்தம் 120 ஆண்டுகள் அவர் வாழுகிறார். முதல் 40 ஆண்டுகள் அரண்மனையில் மிகச் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். மீதி 80 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகிற ஒரு காலம்.
அந்த காலத்தில் அவர் வளமையாக செழுமையாக வாழ வேண்டிய இந்த காலத்தில் ஆண்டவர் அவர் செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்கு, அவர் செய்திருக்கக்கூடிய குற்றங்களுக்கு பரிகாரமாகவும் அதே வேளையில் ஆண்டவருக்காக வாழ்வதற்கான இன்னொரு காலத்தை கொடுத்து ஒரு வாய்ப்பு தந்து அவரை அழைக்கிறார். முச்செடியில் அழைக்கப்படுகிற போது அந்த காட்சியிலே ஆண்டவரை கண்டு ஆண்டவர் சொல்கிற அந்த அழைப்புக்கு பதில் மொழி தரக்கூடிய ஒரு வாழ்வை மோயிசன் வாழ்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்ட மோசேயை குறித்து முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த இரண்டாவது வாசகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், மனமாற்றத்திற்கான அழைப்பினை தூய பவுலடியார் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதுகிற கடிதத்திலே சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? நம்முடைய முன்னோர்கள் மேகத்தின் கீழ் நடந்தார்கள், மேகத்தின் கீழ் நடந்தார்கள், பாறையிலிருந்து தண்ணீர் பருகினார்கள். அந்த தண்ணீரும் அந்த மேகமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை சொல்லியது. அந்த பிரசன்னத்தில் வாழ்ந்த மக்கள் ஆண்டவரை உணர்ந்து கொண்டார்கள். யாரெல்லாம் அந்த பிரசன்னம் வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்கள் மடிந்தார்கள். இதுவெல்லாம் எதை காட்டுகிறது? நாம் அந்த பிரசன்னத்தில் வாழ்கிற போது வாழ்வோம் என்பதை எச்சரிப்பதற்காக சொல்லப்பட்ட செய்திதானே தவிர நீங்கள் பயந்து கொண்டு வாழ்வதற்காக அல்ல என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஆகவே எச்சரிக்கையாக நாம் இந்த தவக்காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படி நாம் விவிலியத்தினுடைய வாசகங்களின் அடிப்படையிலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய சிந்தனைகளின் அடிப்படையிலும் பார்க்கிற போது இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தவக்காலத்தை, இந்த வாழ்வினுடைய அருளின் காலத்தை, இரக்கத்தின் காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். தவக்காலம் தொடங்கிய நாள் முதலே நமக்கு 3 காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, ஜெபிப்பது எப்படி; இரண்டாவது, தவம் இருப்பது எப்படி; மூன்றாவது, தர்மம் செய்வது எப்படி. இந்த 3மே நாம் ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பதற்கான அழைப்பினை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் தருகிற பெரும் வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஜெபிக்கிற போது நாம் ஆண்டவரோடு ஒன்றிக்கிறோம். தவம் செய்கிற போது நாம் நம்மோடு கூட ஒன்றித்து ஆண்டவரில் பயணப்படுகிறோம். நாம் தர்மம் செய்கிற போது பிறருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற கடமையை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்படி பார்க்கிற போது இவை எல்லாமே நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, நம்மை சுற்றி வாழ்கிற மக்களுக்குள்ளாக மாற்றத்தை தருவதற்காக, நமக்கும் இறைவனுக்குமான உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்காக இறைவன் தருகிற அன்பின் அழைப்பின் காலமாக இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையே இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, ஒன்றாய் இணைந்து வந்திருக்கிற நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து, நான் இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்வின் பாதையை, இந்த பயணத்தை, இந்த காலத்தை, இந்த தவக்காலத்தை இன்னும் சிறப்பாக பயன்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக வாழ்வேன் என்று சொல்லி நாம் முடிவெடுப்போம். இறைவனுடைய அன்புக்காக, அருளுக்காக இந்த பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனை ஆசிர்வதிப்பார். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் கூடி வந்து கொண்டாடுகிற இந்த பலியிலே நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிற போது அவர் கனிவோடு கண்ணோக்கி நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆகவே நம்பிக்கை கொண்டு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் பொதுவாக வந்திருக்கிற எல்லா மக்களுடைய கருத்துக்களையும் ஒன்றாக இணைத்து ஜெபிப்போம். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, எம் திருச்சபையின் நலன்களுக்காக உம்மை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்கும் ஆற்றலும் பலமுமாக உடனிருந்து வழி நடத்தியருளும். அவர்களின் இறையழைத்தல் பணியில் சோர்வின்றி பயணித்திட தூய ஆவியாரின் துணை கொண்டு ஊக்கப்படுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்கொடைகளை பொழிந்திடும் அன்பு இறைவா, நீர் செய்த அளவிட முடியாத எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எமது பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தேவையான அன்பு, அமைதி, மகிழ்ச்சி என்னும் கொடைகளை அளித்தருளும். எம் பங்கு மக்கள் அனைவரும் ஆன்மீக வளர்ச்சி பெற்று இறை வார்த்தையின்படி வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லவராம் இறைவா, போட்டி மனப்பான்மை, சுயநலமான எண்ணங்களை களைந்து எங்களோடு இருக்கும் மனிதர்களை சகோதர சகோதரிகள் என்ற உணர்வுடன் அன்பு செய்ய நல் உள்ளம் தாரும். என் அருகில் இருக்கும் எளியோருக்கு எம்மில் இருப்பதை பகிர்ந்து அளித்து உதவி செய்திடவும், அவர்களின் நல்வாழ்வுக்காக உழைத்திடவும், எம் உள்ளங்களில் ஊக்கம் அளித்திடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மில் உறவாடும் அன்பு இறைவா, என் சமூகங்களில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகள், சுயநலன்கள், பொறாமை, பிரிவினைகள் எல்லாம் அழிந்து நீரே உண்மை என்பதை உணர்ந்து நேர்மையான வாழ்வு வாழவும், நாங்கள் அனைவரும் நாணத்துடனும் மனமகிழ்வுடனும் அமைதியுடனும் வாழ்ந்திட தேவையான அன்பின் பெருக்கை எம் உள்ளங்களில் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நம்பிக்கை கொண்டு உமது பிள்ளைகள் நாங்கள் உமது பாதத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல்களை கனிவோடு கண்ணோக்குவீராக. நாளும் பொழுதும் உம்மை பின்பற்றுவோமாக, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் அடைவோமாக. ஒவ்வொரு நாளும் நீ தருகிற அருமையான வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி கொள்வோமாக. இந்த நாளிலே நான் எதை சாப்பிடுவது என்பதை நானே தீர்மானிக்கிறேன். அதுபோலவே என்னுடைய வாழ்க்கையில் இது தீமையானது, இது செய்யக்கூடாது என்பதை நான் தீர்மானிப்பதற்கான வாய்ப்பை நீரே எங்களுக்கு தருகிறீர். பல நேரங்களிலே அதை மறந்துவிட்டு என்னுடைய விருப்பம் போல நாங்கள் வாழுகிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு மன்னிப்பு தந்து இன்னொரு வாய்ப்பு தந்து உமக்குள்ளாக நாங்கள் பயணப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு அறிவுறுத்திருக்கிறேன். இதோ கொத்தி எருப்போடுவேன், மீண்டும் கனிதந்தால் பார்ப்போம், இல்லை என்றால் வெட்டி விடுவோம் என்று அந்த தோட்ட தொழிலாளர் சொன்னது போல ஆண்டவரே, இன்னொரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்று நான் நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு வாழ்வினுடைய சூழ்நிலைகளிலும் நீர் தருகிற வாய்ப்பை, நீர் தருகிற நன்மையானதை நாங்கள் தேர்ந்தெடுத்து பயணிக்க எங்களுக்கு உமது அருள் உதவிகளை தந்தருளும்படியாக ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிகளினால் மனநிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகிற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து உரை குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதமான நேரத்தில் இந்த அப்பரச காணிக்கைகளோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் முழுமையான நம்பிக்கையோடு கண்ணீரோடு நாம் வைக்கிற எல்லா வேண்டுதல்களையும் கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
வைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுலகத்தை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணையை இத்திருப்பலியில் முழுமையான தகுதியுடன் கலந்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் எழுந்து நின்று பக்தியாய் கரங்களில் பெற்றுக்கொள்ளுங்கள். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயனென்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயனென்னவோ. மெழுகாகினே திரியாக வா, மலராகினே மனமாக வா. மெழுகாகினே திரியாக வா, மலராகினே மனமாக வா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உறவில்லா இறைவன் உன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. உறவில்லா இறைவன் உன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. குயிலாகினே குரலாக வா, மயிலாகினே நடமாட வா. குயிலாகினே குரலாக வா, மயிலாகினே மனமாக வா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா.
இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க, இயேசுவே வாழ்க வாழ்க. ஜெபம். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று நமக்காக மக்களோடு மக்களாக நடைபயணமாக வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கக்கூடியவர் அருள் பணியாளர் அந்தோணி வாகப்பன் அவர்கள் அல்லவந்தான் குலத்தின் பங்கு தந்தையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கும் தந்தையோடு இணைந்து ஜெபித்த அருள் பணியாளருக்கும் பங்கு தந்தையின் சார்பாக நன்றிகளையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் வந்திருப்பது புனித அந்தோணியார் திருத்தலம். இது ஒரு புனிதமான இடம். எனவே இத்திருத்தலத்தை பக்தி நிறைந்த உள்ளத்தோடு கலந்து கொள்ளுங்கள். இத்திருத்தலத்தில் பக்தி நிறைந்த உள்ளத்தோடு செயல்படுங்கள். திருத்தல ஆலயத்தில் ஜெபிப்பவர்கள் அமைதியாக ஜெபியுங்கள். ஆலயத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலைபேசியை பயன்படுத்தாதீர்கள்.
குழந்தைகளை ஆலயத்திற்குள் விளையாட அனுமதிக்காதீர்கள். புதுமை கிணற்றில் குளிப்பவர்கள் யாரும் வெறும் உள்ளாடை மட்டும் அணிந்து குளிக்காதீர்கள். ஆலய வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க உதவிடுங்கள். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அலவந்தான்குளம் பங்கு இறை மக்கள் நடைபயணமாக வருகிறோம் என்று சொன்னவுடனே இங்கே இருக்கக்கூடிய பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் உண்மையிலேயே வரவேற்று அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே பங்கு இறை மக்கள் சார்பாக அருட்தந்தையர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அலவந்தான்குளம் பங்கு இறை மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. திருப்பலி முடிந்த பிறகு நாம் ஆலயத்திற்குள்ளாக செல்கிறோம். அங்கே நமக்கு சிலுவை பாதை இருக்கிறது. சிலுவை பாதை செய்கிற போது நீங்கள் அமைதியாக எல்லோரும் இணைந்து ஜெபிக்கிற விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும். மற்ற இறை மக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து திருப்பயணமாக வந்திருப்பார்கள். அவர்கள் அமைதியில் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய ஜெபத்திற்கு நாம் இடையூறு செய்யாத வகையில் நம்முடைய இந்த பக்தி முயற்சி இருக்க வேண்டும். ஆகவே அதற்கு ஏற்றாற்போல நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த சிலுவை பாதையில் கலந்து கொள்ள வேண்டும். சிலுவை பாதை முடிந்த பிறகு உங்களுக்கு அடுத்து என்ன ப்ரோக்ராம், எப்படி நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை குறித்து அங்கே உங்களுக்கு சொல்வேன். ஆகவே அனைவரும் அதற்கு ஏற்ப கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருட்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பரமன் பாவ நிழலே அணுகா.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.